அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நியூ கிரியேஷன் 21.5 சேனல் மூலமாக அவங்கள மறுபடியும் நான் மீட் பண்ணதை ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இருப்பதை வைத்து சிறப்பான வாழ்க்கை எப்பொழுதும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ணிட்டுருக்கேங்க. நம்மளுடைய லிப் பாம் இருக்குது பார்த்திங்களா, நிவ்யா அந்த பிராண்டோடைய இது வந்து எக்ஸ்பிரி ஆகிடுச்சு. நான் யூஸ் பண்ணவே இல்லை போல். அந்த லிப் பாம் எடுத்து சரி தூக்கி தானே போடுறோம், அதை வந்து தண்ணியில் போட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலான்னு பார்த்தேன். ஒரு வாரமாக அது உள்ளே தாண்டே போகலை, அது மிதங்கிக்கிட்டே தான் இருந்துச்சு மேலே. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் வந்து சொல்லுங்கள். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மேலே வந்து நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ வந்து ஒரு ஈவினிங் டைம் வந்து எடுத்த வீடியோ. ஈவினிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணலான்னு இருக்கிறேன்னா, நானே மோட்டிவேஷன் பண்ணுறதுக்காக ஒரு என்ன சொல்லலாம், ஒரு க்ளீனிங் வீடியோ தான் வந்து நான் பண்ண போகிறேன். என்னுடைய லிவிங் ரூம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து வண்டி ஓடுது. என்னுடைய லிவிங் ரூம் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்குது. துணியெல்லாம் நான் மடிக்கவே இல்லை. அதுக்கு அடுத்தது அப்படியே பொருள் போட்டு வச்சுட்டேன். நேற்று வர க்ளீனாக தான் இருந்துச்சுங்க. அதுக்குள்ளேயும் நான் திரும்பியும் குப்பையாக்கிட்டேன்னு சொல்ல முடியாது. பொருள் அங்கங்கே வச்சு அப்படியே பொருள் வந்து சேர்ந்துட்டே இருக்குது. அதெல்லாமே க்ளீன் பண்ண போகிறேன். ப்ளஸ் வந்து சாம்க்கு வந்து எப்போவுமே வீட்டுக்கு வரும்போது அவர் என்ன நினச்சிட்டு வருவார்னா, வீடு க்ளீனாக வச்சுருப்பாளா க்ளோரி அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் உள்ளே வருவார். ஆனால் நிறைய டைம் ஏமாந்து தான் போவார். நானும் உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொல்லுவேன். ஒன்றும் கொடுத்த பாடில்லை. க்ளீன் பண்ணி வச்சு ஆர்கனைசேஷன் பண்ணவும் இல்லை. அதை தான் இப்போ வந்து பண்ண போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மணி 8:30 ஆகுது. அதாவது 8:45 ஆகுது நைட்டு டைம். எனக்கு கிட்டத்தட்ட இந்த க்ளீன் பண்ணுறதுக்கு எத்தனை அவர் ஆகும்னு எனக்கு தெரியல. நான் முடிஞ்ச அளவுக்கு நான் ஸ்பீடாக தான் பண்ணுவேன். ஏன்னா துணி மடிக்கணும். அதனால் துணி மடிச்சுட்டு தான் மிச்ச வேலைகள் வந்து பண்ண முடியும். அதனால் அதை மடித்து பீரோவில் அடுக்கிட்டு எல்லாமே பண்ணால் தான் இந்த இடம் வந்து காலியாகும். அதுக்கடுத்தது கிச்சனுடைய கபோர்டெல்லாம் இங்கே கிடக்கிறதுனால ஹால் வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. ஏன்னா நான் எல்லா ரூமுமே கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா. அதனால் பொருள் எல்லாமே என்ன ஆகும்னா, இருக்கிறது சின்ன சின்ன ரூம். அதனால் இந்த ஹாலில் தான் நான் வந்து எல்லாத்தையும் வைப்பேன். அதனால் அப்படி இருக்குது. சாம் வர்றதுக்குள்ளே நான் க்ளீன் பண்ணிவிட்டு சர்ப்ரைஸ் கொடுப்பேன்னா எனக்கு தெரியல. சாப்பாடு வேறு வடிக்கணும். நான் சாப்பாடையும் வேக போட்டுட்டு அதுக்கடுத்து இந்த வேலையை வந்து சைடில் பார்க்கணும். இதை தான் இப்போ வந்து இந்த ரொட்டீனில் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. க்ளீன் பண்ணோன்னா எனக்கே தெரில. எனக்கே சேலஞ்ச் கொடுத்து, எனக்கே மோட்டிவேஷன் கொடுத்து, சாம்க்கு வந்து சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுத்து உங்கள்கிட்ட பேசி 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுறேன்னு உட்காந்தேன். அதிலே டைம் போயிடுச்சு. பார்த்தா மணி இப்போ 9 o'clock ஆகுது. சாம் வர எப்போ வருவாங்கன்னு எனக்கே தெரியாது. திடீர்னு வருவாங்க. என்ன பண்ண தெரில. க்ளீன் பண்ண ஆரம்பிக்கணும். ரீல்ஸ் போட உட்காந்தேங்க. 15 minutes ஆகிடுச்சு. என்ன பண்ணுறது? இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். க்ளோரி சுபாஷினி நம்மளுடைய ஐடி. அப்புறம் வேலை பண்ணணும். பாய் வாங்க. நான் அப்படியே கொஞ்சம் காட்டுறேன் பாருங்க. துணி இருக்கா, துணியை மடிக்கணும். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமாக தான் இருக்கும். இதையே எத்தனை வாட்டி காட்டி போர் அடிக்கிறேன். இந்த துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு நான் உங்களை வந்து திரும்ப இப்போ மீட் பண்ணுறேன். ஓகே, துணி மடித்து வச்சுட்டேன். இது மேலே தான் துணியை வந்து போட்டு வச்சுருந்தேன். கிட்டத்தட்ட 2 வார துணி நான் மடிக்கவே இல்லை, அப்படியே போட்டு வச்சுட்டேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஸ்க்ரீன் துணி தைச்சோம் பார்த்திங்களா, அதோடைய நெட்டட் துணி வந்து கொஞ்சம் மீந்து இருந்துச்சு. அதை வந்து நான் இந்த குட்டி கட்டில் இருக்குது பார்த்திங்களா, அதோடைய அந்த பெட்டு மேலே வந்து நான் போட்டு சின்னதாக ஒரு ஆர்கனைஸ் பண்ணிட்டுருக்கேன். இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா, ஒரு டிஐஒய் தான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். நிறைய பேர் இந்த பில்லோ வந்து யூஸ் பண்ணுவீங்க. சோபா செட்டுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். கொஞ்சம் லோ பட்ஜெட்டாக நீங்கள் வந்து இந்த பில்லோ வந்து வாங்கினேன்னு வச்சுக்கோங்களேன், அது காலப்போக்கில் என்ன ஆகுனா தொய்ந்து போயிடும். அதாவது ஸ்டடியாக நிற்காது, மடங்கி கீழே விழுந்துடும். அது மாதிரி தான் என்னுடைய பில்லோ வந்து இப்போ தொங்கிட்டு கிடக்குன்னா. ஆனால் இது கிட்டத்தட்ட நான் வாங்கி ஒரு 3 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. ரோட்டில் வந்து விற்றுட்டு இருந்தாங்க இந்த பில்லோ. அப்போ நான் வந்து 100 rupees வாங்கினேன். கவர் வந்து புருஷவாக்கம் சரணா ஸ்டோரில் வந்து வாங்கினேன். ஒரு பில்லோ கவர் வந்து 50 ரூபான்ட்டு நான் வாங்கினேன். இதுதான் என்கிட்ட சோபா கிடையாது. எனக்கிட்டே இருக்கிற அந்த குட்டி குறுங்கட்டில் தான் எனக்கு பெரிய சோபா. ஆனால் அது ஃபுல்லாக தேக்கு மரம் தாங்க. எங்கள் தாத்தா வந்து எங்கள் அப்பாவுக்காக செஞ்சு கொடுத்த ஊஞ்சல் கெட்டினேன்னு சொல்லிட்டு வந்து பாருங்கள், அப்படியே வளர்றான்ல. அதனால என்னென்னா அந்த கட்டில் தான் எனக்கு ரொம்ப விலை மதிப்பான ஒன்று. அதில் வந்து என்ன பண்ணுறேன்னா, நம்மக்கிட்ட நிறைய வேஸ்ட்டு ட்ரெஸ் வாங்கும் போதெல்லாம் இந்த
ஒரு அட்டை வந்து இருக்கும் பார்த்தீங்களா, ட்ரெஸ்ஸு மடித்து வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த அட்டையை எடுத்து வந்து இப்போ நான் இதுக்குள்ளே போட்டு ஃபிட்டாக பண்ணிட்டேன். அழகாக நிற்கிது. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த டிஐஒய் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போதைக்கு துணி மடித்து இதோ இந்த இடத்த தாங்க கிளியர் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே சாம் வந்துட்டாங்க. சாம் வந்துட்டு இருக்காங்க. கடையில் நிற்கிறாங்களாம். மணி 10:30 மணி ஆகுது. என்னுடைய பிளான் ஃப்ளாப் ஆகிடுச்சி. சரி பார்க்கலாம், நாளைக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம். அப்படியே க்ளீன் பண்ணாத மாதிரி அப்படியே போட்டுற வேண்டியதுதான், வேறு என்ன பண்ணுறது. துணி மடிக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. துணி மடிச்சுட்டு 1 hour தான் டைம் இருந்துச்சு. நான் சொன்னேன்ல இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுறதுக்கு எனக்கு டைம் ஆகிடுச்சின்ட்டு. அது போட்டுட்டு சாப்பாடு வடித்தேன். சாப்பாடு வடிச்சிட்டு துணியெல்லாம் மடித்து பீரோவில் அடிக்கிட்டேன். அதுக்கு அடுத்தது இந்த சிட்டிங் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு வந்து இது மாற்றிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்தேன். அவ்வளோதான். அதாவது வெயில் காலம் தொடங்கிச்சு பார்த்தீங்களா, அதனால ஃபுல்லாகவே வேர்த்து நல்லா கொட்டிட்டு தொண்டெல்லாம் கட்டிட்டு சளி பிடிச்சிட்ருக்கு. என்ன பண்ணுறது, செம்ம அனல் வீடு. அதாவது ஒரு நெருப்பு, இப்போ வந்து ஏதாவது சாப்பாடு நீங்கள் செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுப்பில் விறகு வச்சு அடுப்பில் செய்யும்போது நம்ம கொஞ்சம் தூரமாக இருப்போம். அப்போ வந்து நம்மளுக்கு அந்த அனல் ஹீட்டு வந்து படும் தெரியுமா, அது மாதிரி இருக்குது. ஏன்னா எங்கள் வீடு பக்கத்தில் வீடெல்லாம் கிடையாது, எல்லாமே கிரவுண்டு காலியாக தானே, அதனால வெயில் வந்து செம்மையாக இருக்கும். மேலேயும் டெரஸ் மேலே எங்களுக்கு வீடு கிடையாது, மேலே வந்து மாடி தான். நாங்கள் தான் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறோம். செகண்ட் ஃப்ளோரில் ஃபுல்லாகவே மாடி. அதனால் வெயில் கொளுத்து எடுக்குது. நமக்கே இப்படி இருக்குது. அதாவது ஒரு வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு சீலிங் போட்ட வீடு, ஃபேனில் இருந்து இப்படி இருக்கிறோம். ஆனால் எந்த வசதியுமே இல்லாமல் ரோட்லேயும் சரி, தங்குறதுக்கு இடமே இல்லாமல் இருக்கிறவங்க எத்தனை பேர் வெயிலையும் மழையிலையும் கஷ்டப்படுறாங்களே. அதுதான் நினச்சிப்பேன், நம்மளுக்கே இப்படி தாங்க முடியல. இதுக்கு அப்புறமா நாங்கள் சின்ன வயசில் சீட்டு வீட்டிலலாம் இருந்திருக்கோம், அவங்களாம் சமானாலும் இருக்கும். எல்லாருக்காகவும் ப்ரேயர் பண்ணணுங்க நம்ம. பார்க்கலாம். இலங்கையில் கூட சரியான பஞ்சம் போய்ட்டுருக்கு போல். ஸ்ரீலங்காவில் நம்மளுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க. அவங்களெல்லாம் இப்போ வீடியோ கூட பார்க்க முடியாது. ஆனால் அவங்களுக்காக எல்லாமே ப்ரேயர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். இன்னும் நல்லா ப்ரேயர் பண்ணணும். அப்பப்போ நினச்சி ஃபீல் பண்ணுறதை விட ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வச்சு பண்ணணும். நிறைய பேர் அப்போ கமெண்ட் பண்ணாங்க, ஸ்ரீலங்கா வாங்க க்ளோரி, ஸ்ரீலங்கா வாங்கன்ட்டு. நம்ம சேனல்லேருந்து ஒரு 10% வந்து ஸ்ரீலங்காலேருந்து நம்ம சேனல் வந்து பார்க்குறாங்க, தமிழ் மக்கள். அவங்களுக்கு வந்து என்ன சொல்லனே தெரில. எல்லோரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. எல்லாருமே இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக நம்ம ப்ரேயர் பண்ணணும். பார்க்கலாம் நம்ம நிலமை எப்படி மாறுதுன்ட்டு. நான் இன்னும் வீடியோ கண்டினியூ பண்ணுவேன்னா தெரில. கண்டினியூ பண்ணுறேன். இல்லை நாளைக்கு வந்து நான் அப்படியே அந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா சாம் வந்த பிறகு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் மாடியில் உட்காந்துருப்போம், அப்புறமா வந்துடுவோம். கண்டினியூ பண்ண முடிஞ்சால் பண்ணுறேன், இல்லை நாளைக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகே. Mango.
காய்கறி எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சோப்பு வாங்கிட்டு வந்தேன். அப்புறமா தண்ணி வாட்டர் கேன் எடுத்துகிட்டு வந்தோம். பால் வாங்கிட்டு வந்தோம். கிட்டத்தட்ட மார்னிங் நாங்கள் வெளியில் போகும்போது ஒரு 300 ருபீஸ் செலவு பண்ணிட்டு தான் வந்தோம். ஏன்னா கண்டிப்பாக இவ்வளோண்டு பொருள் வாங்கும்போதே நம்மளுக்கு 300 ருபீஸ் செலவாகிடுதுல. வெளியிலலாம் போயிட்டு வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஏன்னா இது வீட்டில் போட்டுட்டு இருந்தேன்னா அதனால் அழுக்காகட்டும் அப்படின்ட்டு. அதுக்கு அடுத்தது இப்போ வந்து செடி வைக்க போகிறேன். செடி வச்சுட்டு போகணும். மருதாணி செடி ஒன்று வாங்கியிருக்கேன். அதை வச்சுட்டு செடி கொஞ்சம் வைக்கணும். அதுக்காக மேலே வந்திருக்கேன். வாங்க செடி வைக்கிறத காட்டுறேன். துணியெல்லாம் காயுது. துணி எடுக்கணும். இங்கே பாருங்கள், எங்கள் செம்பருத்தி பூ எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மருதாணி செடி தாங்க வைக்க போகிறேன். அதுக்கு அடுத்தது கொத்தமல்லி வேர் வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்தேன் பார்த்திங்களா, அதுவும் நான் நட்டு வைக்க போகிறேன். நான் வந்து செடி வச்சா வளருமான்ட்டு எனக்கு தெரியாது. ஆனால் நான் வச்ச செடியெல்லாம் கொஞ்சம் வளர்ந்துருக்கு தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மண் ஈரமாக இருக்கும், அதனால வந்து அப்படியே மண்ணை நோண்டிட்டு செடியை வந்து வச்சுருவாங்க. ஆனால் இப்போ எங்களுடைய மண் வந்து ஈரமாக இல்லை, ரொம்ப ட்ரையாக காஞ்சி போய் இருந்துச்சு. அதனால தண்ணி போட்டு ஊற வச்சுட்டு அது கொஞ்சம் ஈரப்பதமாக ஆன பிறகு நான் வந்து கையாலேயே மண்ணை வந்து எடுத்துட்டு இப்போ வந்து செடி வச்சிட்ருக்கேன். நல்ல வேர் வந்து அடியில் வர கவரை பிச்சிட்டு வந்து இருந்துச்சு இந்த மருதாணி செடியோடைய வேர். நான் இங்கே இருக்கிற கார்டனில் தான் வாங்கினேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கார்டன், அப்புறமா கவர்மெண்ட் கார்டனெல்லாம் பற்றி நம்ம ஏற்கனவே நம்மளோட சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். 30 ரூபா தான் இந்த மருதாணி செடி. வாங்கி நான் வச்சிட்டேன். பார்க்கலாம் ஃப்யூச்சரில் மருதாணி செடி வந்து பெருசாகி நம்ம அரைச்சி கையில் வச்சு பார்க்கணுன்ட்டு ஆசை. அதனால தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறமா எனக்கு நிறைய வெள்ளை முடி இருக்குது பார்த்திங்களா, அதுக்காகவும் நான் மருதாணி வந்து போடுவேன். அதுக்காக யூஸ் பண்ணலான்ட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த கொத்தமல்லி இது வந்து கட் பண்ணியிருந்தோம் பார்த்திங்களா, அது வந்து இதில் வச்சிடலான்ட்டு சொல்லிவிட்டு இந்த மண்ணையும் கொஞ்சம் தண்ணியெல்லாம் போட்டு ஊரெல்லாம் வச்சு எடுத்துகிட்ருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கொத்தமல்லி வளருமான்னு எனக்கு தெரில. ஆனால் நாங்கள் லாஸ்ட் டைம் வைக்கும்போது நல்லா வளர்ந்துருக்கு. வளர்ந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். எனக்கு எப்போவுமே செடிங்களெல்லாம் பார்க்கும்போது ஒன்று தோணும், எவ்வளோ ரசித்தாலும் சலிக்காத ஒரு விஷயம் வந்து என்னுடைய மேலே நான் வச்சுருக்கிற என்னுடைய மாடி கார்டன் தான். அவ்வளோ பெரிய கார்டன் இல்லை, நானே கார்டன் சொல்லிக்கிறேன். செடியெல்லாம் வச்சாச்சு. வச்ச பிறகு இப்போ வந்து செடிக்கெல்லாம் நான் தண்ணி ஊற்றிட்டுருக்கேன். மேலே வந்து ஃபுல்லாகவே நான் க்ளீன் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட ஆஃப் மூட்டை இருக்குங்க. அவ்வளோ மண், அவ்வளோ டஸ்ட்டு. ஏன்னா ஓப்பனாக இருக்குது பார்த்திங்களா, பறந்து வந்து நிறைய டஸ்ட்டு சேர்ந்துருந்துச்சு. அதுக்கடுத்தது நல்லா மழைலாம் பெஞ்சதுனால அங்கங்கே பாசைகள் இருந்துச்சு. அந்த பாசைகளெல்லாம் சுரண்டி எடுத்து பெருக்கி க்ளீன் பண்ணியாச்சு. நான் வந்து இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்திங்களா, அதாவது நேற்று வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது எஸ்டர்டே வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் பார்த்திங்களா. அப்போவுமே நான் வந்து இந்த மாடியை வந்து க்ளீன் பண்ணி பெருக்கி எல்லாமே பக்காவாக வச்சுட்டேன். இப்போ நம்மளோட செடி இருக்குது பார்த்திங்களா, அந்த ஏரியாவை மட்டும் தான் க்ளீன் பண்ணி செடிகளெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் கூண்டு கவனிச்சா அந்த பட்ரோஸ் வந்து பாருங்கள் செம்ம சூப்பராக பூத்துருக்கு. மத்தியானம் லஞ்சு வந்து எங்கள் வீட்டில் ரொம்ப சிம்பிள் தான், ரசம். அதுக்கு அடுத்தது ஐயோ அது என்ன பயிர் தெரியல, அக்கா ஒருத்தவங்க கொடுத்தாங்க, காராமணி பயிர் சொன்னாங்க. அந்த பயிரில் வந்து துவையல் அரைச்சேன், அவ்வளோதான், சிம்பிள். அப்புறமா முட்டை. ஏன்னா வெயில் டைம் வந்து சாப்பிடவே முடியல. அப்பா நல்ல பழம், அதுக்கு அடுத்தது ஜூஸ், அது குடித்தா நல்லா இருக்குன்னு தோணுது. அதனால் சாப்பாடு வந்து ரொம்ப சிம்பிளாக தான் வச்சுருக்கேன். ரசமும் அதுக்கு அடுத்தது துவையல் தான். ஏங்க துவையல் நல்லா இருக்காங்க ஏங்க? தேங்க்யூ. நிஜமா நல்லா இல்லையா? நானே கண்டுபிடிச்சேன். சரி ஓகே, அப்புறமா ரொட்டீன் அது கண்டினியூ பண்ணலாம். வந்து அக்கா ஒருத்தவங்க கொடுத்தாங்க, சரி அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வறுக்கணுமா அவிக்கணுமா எனக்கு தெரியல, பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள் கமெண்டில், இது வந்து வறுக்கிறதா அவிக்கிறதான்னு எனக்கு தெரியல. அவிச்சு பார்க்கலாம் கொஞ்சமாவது அப்படின்னு வச்சுருக்கேன். வேர்க்கடலை, அதுக்கு அடுத்தது இந்த பயிர் நல்லா ஸ்டோர் பண்ணி பத்திரமா இப்போ வைக்கணும். அதுக்கு அடுத்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா வீல் சிப்ஸு, காஃபி அதெல்லாம் நான் சாப்பிட்டேன்.
ஏன்னா காஃபி குடிக்கல, அதனால் காஃபி குடிச்சிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மாதிரி நான் சாப்பிட்டேன். எனக்கு வீல் சிப்ஸ் ரொம்ப பிடிக்கும். நம்ம ஸ்கூல் டைம்லேருந்து எல்லாருக்குமே இந்த வீல் சிப்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். யார் 90s கிட்ஸ் அவங்களாம் கண்டிப்பாக இந்த வெங்காய சிப்ஸ், வீல் சிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்ருப்பீங்க அப்போலாம். அதுக்கு அடுத்தது எங்களுடைய லஞ்ச் வந்து உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ரசம், துவையல் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரே நாளில் எடுத்த வீடியோ தாங்க. அதுக்கு அடுத்தது நான் என்ன பண்ணுறேன்னா, நல்லா குளிச்சுட்டு நல்லா ரெடி ஆகிட்டு, இது வந்து ஈவினிங் ஒரு 4 o'clock திரும்ப மேலே போயிட்டு என்னோடய செடியெல்லாம் க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணலான்ட்டு போயிட்டேன். பூரா வந்துச்சு. அர்ஜென்ட்டில் பூரா நான் என்ன பண்ணிட்டேன்னா காலாலேயே மிதித்து கொண்டுட்டேன். நான் சாம் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க, நீ பூராவை காலில் மிதித்து கொண்டுட்டே இதை நான் நம்ப வேண்டியதா அப்படின்னாங்க. நம்புங்க அப்படின்னு நான் சொன்னேன். பூரா வந்து எப்போவுமே வந்து இருக்காது, சில டைம் வந்து நம்ம கண்ணில் வந்து தென்படும். நான் கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக இங்கே வந்து செடி வச்சுருக்கேன். எப்போவுமே பூரா பார்த்ததில்ல. இப்போ தான் அந்த சின்ன பூரா வந்து உருவாகியிருக்கு போல். நம்ம கொன்று அது தூக்கி போட்டாச்சு. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு இந்த மாடியை க்ளீன் பண்ணி 2 நாள் டைம் ஆச்சு. கீழே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, எந்த கரையுமே இருக்காது. ஏன்னா பிளேட் வச்சு நான் யூஸ் பண்ணுறேன். எப்போவுமே இந்த பிளேட்டு வச்சு யூஸ் பண்ணுவேன். நாங்கள் வாங்கும்போது 10 ரூபா கடையில் 10 ரூபா இருந்துச்சு. அதுக்கப்புறம் 15 ரூபா மாற்றினாங்க. இப்போ 20 ரூபா கிட்ட பிளேட் வந்து விற்கிறாங்க. கிட்டத்தட்ட இதெல்லாம் நான் 2 இயர்ஸ்க்கு மேலே நான் வச்சுருக்கேன். இப்போதைக்கு எல்லா பிளேட்டுமே ரேட் வந்து ஏற்றிட்டாங்க தான் சொல்லணும். வந்து பார்த்திங்கன்னா அது வச்சு யூஸ் பண்ணுறதுனால என்ன இருக்குன்னா, கீழே வந்து எதுவுமே கரையில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதெல்லாம் நகட்டி பெருக்கியாச்சு. இந்த சைடு நகட்டி நம்ம வந்து பெருக்கணும். இந்த சைடு பெருக்கி அள்ளிட்டு இந்த சைடு க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வந்து செடி அரேஞ்ச் பண்ண பிறகு வந்து நான் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், எதுக்கு அப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் ரீசன் வந்து சொல்கிறேன். ஓகே, அடுத்தது தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. இந்த செடியை வந்து கூகுளில் போட்டு பார்த்தா அன்னாச்சி பழம்தான்ட்டு காட்டுது. நீங்களும் இந்த செடி என்னன்ட்டு மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா இந்த செடியில் முள் குத்திச்சு. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 வாட்டி முள் சதக்குன்னு குத்திச்சு. ஏன்னா புல்லெல்லாம் வளர்ந்துருந்துச்சு, அதெல்லாம் க்ளீன் பண்ணேன். நான் அன்னாச்சி பழம் தாங்க காட்டுது. இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் என் திருப்திக்கு. டைம் வந்து கரெக்டாக மணி 6:10 ஆகுது, அதாவது 6:11 ஆகுது. ஓரளவுக்கு கொஞ்சம் க்ளீன் பண்ணி அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதை க்ளீன் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு நான் திரும்பி ஷேர் பண்ணுறேன். என்ன பண்ணுறது, அனல் வேறு தாங்க முடியல. அதனால் காலையில் வந்து நம்மளால் க்ளீன் பண்ண முடியல. ஈவினிங் தான் வந்து நம்மளால் க்ளீன் பண்ண முடியுது. ஏன்னா வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது பார்த்திங்களா. அதனால் காலையில் வந்து க்ளீன் பண்ணலாம் பார்த்தோன்னா சான்ஸே இல்லை. ஏன்னா 10 மணிக்கே நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருது. அப்புறமா நம்ம எங்கேயே போய் க்ளீன் பண்ணுறது இல்லை. அதனால் சாயங்காலம் தான் வந்து நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் கொஞ்சம் இருக்குது. நான் க்ளீன் பண்ணிவிட்டு பெருக்கிட்டு உங்களுக்கு அப்புறமா ஃபுல்லாக நான் வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகே, எனக்கு இந்த மாடியை பெருக்கி க்ளீன் பண்ணுறதுக்கு 2 நாள் ஆச்சுங்க. ஏன்னா எங்களுடைய மாடி கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஒரு பாட்டாக தான் நான் வந்து க்ளீன் பண்ணேன். ஏன்னா மொத்தமாக என்னால் வந்து பண்ண முடியல. ஏன்னா டஸ்ட்டு வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் ஓப்பனாக இருக்கனால. அதனால் ரொம்ப கஷ்டம்தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா செடியெல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நான் உட்காந்துருந்தேன் பார்த்திங்களா, அந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அழகு செடிகளெல்லாம் வச்சுருக்கேன். இன்னொரு பக்கம் இருக்குது பார்த்திங்களா, அந்த பக்கம் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபுட்டுக்கு சம்மந்தமான செடிகளெல்லாம் வச்சுருக்கேன். அந்த பசலைக்கீரை, டேபிள் லெமன், கருவேப்பிலை, ரம்பை இலை,
வெண்டைக்காய் செடி, அதுக்கடுத்தது கொத்தமல்லி வளரல, கொத்தமல்லியும் வச்சுருக்கோம்ல அது. அப்படி ஃபுட்டுக்கு சம்மந்தமான செடிகளெல்லாம் ஒரு பக்கம் வச்சுருக்கேன், அழகு செடிகளெல்லாம் ஒரு பக்கம் வச்சுருக்கேன். இது மாதிரி தான் நான் என்ன பண்ணேன்னா க்ளீன் பண்ணி ஆர்கனைசேஷன் பண்ணி மேலே வந்து என்னுடைய குட்டி கார்டனை வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக தாங்க இருந்துச்சு. எப்போவுமே நான் உட்காண்ட்ருக்கேன் பார்த்தீங்களா, அந்த சைடு தான் நாங்கள் அடிக்கடி உட்காண்ட்ருப்போம். அதனால் அழகு செடிகளெல்லாம் அந்த பக்கம் வச்சுட்டேன், ஃபுட்டு செடியெல்லாம் இந்த பக்கம் வச்சுட்டேன். 7 மணி ஆகிடுச்சி இந்த க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு. எனக்கு இந்த ரொட்டீன் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருந்திருக்கும். உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா கார்டனிங் பற்றி நான் காட்டியிருக்கேன், அந்த நம்பிக்கையில் தான் சொல்கிறேன். அதுக்கடுத்து அந்த வேர்க்கடலையும் அவிச்சு பார்த்தோம், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. நைட்டு வந்து வேர்க்கடலாம் மேலே வச்சு சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம் அந்த டேட்டை. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய். உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். உம்மை விட நான் வேற